இது வந்து மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு வியர் தான். பட் இது வந்து காட்டன் கிடையாது, இது வந்து காம்போ ப்ளவுஸு. இதுவுமே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிகேட்டட் மெட்டீரியல் தான். நமக்கு அந்த வெல்வெட் ஷைன் வந்து இருக்கும், டியூவல் டோன் மாதிரி இருக்கும். அந்த ஷைன் ஜிகு ஜிகுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக் பண்ண ஸ்டோன் கிடையாது, அயன் பண்ணுவோம்ல, இது க்ரஷ்டாக இருக்கா, கோல்டன் இது ஃபுல்லாக வீவ் பண்ண மாதிரி இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ரெடி டு வியர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பல்ஸ் இருந்துச்சு. அவங்க சென்ட் பண்ணது சைஸஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நான் ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பிக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டார்டிங்கே இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த பிளாக் வித் அஜ்ரக் பிரிண்டில் இருக்க ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது பிளெயின் பிளாக்கும் இந்த மாதிரி அஜ்ரக் பிரிண்ட்டும் வந்து மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜ்ரக் பிரிண்ட் வந்திருக்கும். இது வந்து பிரின்சஸ் கட் தான். ஸோ மோஸ்ட்டாக ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிரின்சஸ் கட் தான் வந்திருக்கும். இது வந்து ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக லூஸாக இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஓரை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாலே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் ஸ்டிச்சிங் இந்த தடவை கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் வேறு பைப்பிங்லாம் வேறு கொடுத்து அழகாக இருக்குது. ப்ளஸ் பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், அதை விட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே நமக்கு ஒரு ஓப்பன்லாம் வச்சு நாட்லாம் கொடுத்து ரெடி டு வியர் ப்ளவுஸ்னே வந்து நம்ப மாட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து வெளியில் வந்து நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்லுக் இருக்குது. இதே மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து நார்மலாக நம்ம போய் ஸ்டிச் பண்ணோன்னா குறைஞ்சது 800 மேக்ஸிமம் 1000, சம்டைம்ஸ் வந்து நமக்கு 400, 500 சார்ஜ் பண்ணலாம். ஏரியா பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேரி இருக்கும். பட் மீஷோவில் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த தடவை நமக்கு அந்த மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸ்டிச்சிங், ஈவன் அந்த ஹூக் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான். ஸோ அந்த ஹூக் கூட நமக்கு கையில் எம்மிங் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் மாதிரி இருக்கா, ஒரு இது போட்டாலே வந்துடும்ல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பின்ன மாதிரி தான் இருக்கும் அந்த எம்ப்ராய்டிங்லாம். ஸோ இது வந்து பெட்டராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதுக்கு நான் ரேட்டிங்ஸ் கொடுக்கணுன்னா 5க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4.5 வந்து கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாக். ஸோ பிளாக் ஏமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பிளாக்கில் வந்து ரொம்ப காமன், நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். பர்சனலாக எனக்குமே வந்து பிடிக்கும். ஸோ என்கிட்டயுமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது பிளாக் கலருக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு வியர் தான். பட் இது வந்து காட்டன் கிடையாது, இந்த மாதிரி எலாஸ்டிக், நல்லா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டில் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் டிசைனர் சாரீக்கெலாம் கூட இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு நெட்டட் தான். இந்த இடத்துல பைப்பிங்லாம் கொடுத்து சூப்பராக வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரஷ்டு பேட்டர்னில் இருக்கும். அந்த சுருங்கின மாதிரி ஒரு டிசைன் இருக்கலாம், அது பேர் தான் க்ரஷ்டு பேட்டர்ன் சொல்லுது. இதுவுமே நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரின்சஸ் கட் தான் வந்திருக்கும். ப்ளஸ் லேஸ் ஒர்க்லாம் கொடுத்து டாசல்ஸ் வந்து 3 கொடுத்து நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரிலாம் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி இப்போது நமக்கு ரெடிமேட்லேயே வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஈவன் நான் இதை வியர் பண்ண வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கேயுமே வந்து அச்சு பிசறாமல் அந்த லூஸு, இந்த ஷோல்டர் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா நறுக்குன்னு வந்து உட்காந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் வந்து 5 out of 5 வந்து கொடுப்பேன். நான் வந்து இந்த தடவை என்னோடய சைஸ் தான் வந்து ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காம்போ ப்ளவுஸு. இதுவுமே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிகேட்டட் மெட்டீரியல் தான். இது வந்து நமக்கு ஸ்லீவ் நெட் தான். பட் நமக்கு வந்து 3/4 வரைக்கும் இருக்கும் ஸ்லீவ். ஸோ இந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து காம்போவில் வந்து இருக்குது. இந்த கலர், இந்த 2 கலர், அப்போ இன்னும் 2 கலர்ன்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ண வந்து நேவி ப்ளூவும் இந்த மாதிரி ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலரும் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்ன் தான். பட் இந்த நெட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு லைன்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபிட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதெல்லாமே வந்து நம்ம தலைவலியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடும்போது ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 2 மினிட் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இழுத்து விடுற மாதிரி இருக்கும், இல்லை ஷார்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட்டில் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் நமக்கு எங்கேயுமே லேஸ் ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கல. உங்களோட ஆக்சுவல் சைஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்குது ஃபிட்டிங். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ண சைஸ் ஒன்று, அவங்க எனக்கு சென்ட் பண்ண சைஸ் ஒன்றா இருந்துச்சு. இந்த தடவை ஏதோ மழை வந்துடும் நினைக்கிறேன், ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நைஸ். ஸோ இதுவுமே எனக்கு நல்லாயிருக்கும், இதுவுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே காமன் கலர்ஸ்னால நம்ம வந்து
இந்த மாதிரி பிளாக்கு, ரெட்டு, ப்ளூக்கு உங்களுக்கு எதாவது கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணால் கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போது நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரியான ஒரு ப்ளவுஸ், வெல்வெட் ப்ளவுஸ். உங்களுக்கு வந்து வெல்வெட்னா நல்ல ஒரு திக்னஸ் வந்து இருக்கும்ல, இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்காது. பட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெல்வெட் ஷைன் வந்து இருக்கும், டியூவல் டோன் மாதிரி இருக்கும். அந்த ஷைன் ஜிகு ஜிகுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் இங்கே வேறு உங்களுக்கு வர சம்கீஸ்லாம் வேறு இருந்து வச்சுருக்காங்க. அந்த ஜிகினா ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் பாக்ஸஸ் எல்லாமே. ஸோ இதுவுமே வந்து நல்லா ஒரு பளிச் லுக் வந்து கொடுக்குது. இதுவும் நமக்கு பனியன் டைப் மாதிரி தான் இருக்கும், இப்படி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டைப் தான். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு போடும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ளவுஸ்க்கும் சொன்ன மாதிரி தான் போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கலாம், டைட்டாக இருக்க மாதிரி. ஆனால் இது ஒன்ஸ் நமக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதுவுமே நமக்கு அந்த ஷோல்டர் இறங்குறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வரல, செம்மையாக இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். காமன் கலர் தான் நேவி ப்ளூ வந்து. இதில் ஆக்சுவலாக நமக்கு கோல்டன் கலர்லாம் வேறு மிக்ஸாக இருக்கனால உங்களுக்கு இது வந்து நம்ம நிறைய சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம சில்க் காட்டன் சாரீஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம், காட்டன் சாரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், இன்னர் சாரீ கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து நிறைய பேர் ப்ராடக்ட் லிங்க்னு வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன், ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்துருக்கும். மேபி 1 or 2 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சுன்னா லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. இதுவும் பார்த்தீங்களா நல்லா எலாஸ்டிக் தான். அந்த ஃபீல் மேபி உங்களுக்கு வந்து வெல்வெட் ஃபீல் இருக்கலாம், பட் இது வந்து நல்லா எலாஸ்டிக் தான். ஸோ நமக்கு போட்டு அது செட்டில் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங். அடுத்ததாக எனக்கு ஃபிட்டே பிடிக்காததுன்னா இந்த ப்ளவுஸ் தான். நம்ம இன்றைக்கி பார்க்கறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டே பிடிக்காது வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கிறது தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக் பண்ண ஸ்டோன் கிடையாது, அயர்ன் பண்ணுவோம்ல. ஸோ அயர்ன் புட்டிக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் இந்த ஸ்டீம் அயர்ன் பண்ணி ஒட்டுறது, இந்த மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்கே எப்படி இருக்கோ ஒரு ஆசையில் தான் வாங்கினேன். ஷோல்டர் வந்து எனக்கு உட்காரவே இல்லை, லூஸாக இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடிக்கடி எடுத்து நான் இப்படி பண்ணிட்டே இருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு ஃபீல் வந்து அந்த ஷோல்டர் சைஸ் வந்து இப்படி இறங்குச்சுன்னா ரொம்ப காண்டாகும். ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இது ஒரு பக்கம் பேன்னு உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம அது தெரியாமலே நின்றுட்டுருப்போம். அதெல்லாம் எதுக்கு? ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்று இது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு சைஸ் சின்னதாகவே ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து லைட்டாக லூஸாக வேறு இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் இறங்கலாம் இருக்குது. இப்போது உங்களுக்கு 38னா நீங்கள் 36 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், 36னா 34 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷோல்டர் வந்து லூஸாக ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக நச்சுன்னு இருக்கணும்னா. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும், பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதுவும் நல்லா எலாஸ்டிகேட்டட் தான், ஃபிட்டிங்லாம் உட்காரணும். ஆனால் ஏன் உட்காரணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஈவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நான் என் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்க என்ன சைஸ் அனுப்பியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். இதிலே இந்த மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு மெரூன் தெரியுதா, ஒரு மாதிரி க்ரஷ்டாக இருக்கா, கோல்டன் இது ஃபுல்லாக வீவ் பண்ண மாதிரி. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நறுக்குன்னு வந்து உட்காந்துச்சு. ஸோ இதில் எனக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, அது வந்து அப்படியே வந்துட்டே இருந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா லுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த க்ளோ வந்து கொடுக்கும். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே நமக்கு பனியன் டைப் தான், தலைவலி போடுறது தான். இது ஹைட்டுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்கணும், ஷார்ட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஒரு 14, 15 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தால் தான் எனக்கு வந்து வியர் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக வியர் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து இதை க்ராப் டாப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான். இது வந்து ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி 10 inch கிட்ட வந்து இருக்கும். இதில் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பனியன் டைப்லாம் நம்ம போட்ட உடனே அது வந்து ஃபிட் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு 3 minutes வந்து 5 minutes வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நச்சுன்னு வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ்லாம் வந்து இல்லை. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பிரின்சஸ் கட் தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு வந்து தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கட் இருக்கும், இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் மீஷோலேருந்து ஒரு நல்ல ப்ளவுசஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கே நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மண்டையை புழகுது வெயில். ஸோ வெளில போகிறவங்களாம் கண்டிப்பாக
இந்த க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க, சன் க்ரீம் எல்லாமே. ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேன்லாம் வந்து ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. இது எல்லாமே உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் நானே சொல்லிக்கிறேன். நான் உங்களை அப்புறமா வந்து வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.